வணக்கம். இந்த காணொளியில் ஈகை என்ற அதிகாரம் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி 5 அதிகாரங்கள் போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு இது ஈகை கண்டினியூ பண்ணுங்கள். முதல் அதிகாரம் பாருங்க, ஈகை என்ன, நம்ம ஒருத்தருக்கு ஒரு பொருளை கொடுக்கறது, இல்லாதவங்களுக்கு ஒரு பொருளை கொடுக்கறது தான் ஈகை அப்படின்னு சொல்லுவோம். வறியவருக்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்ற எல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. வறியவரன்னா வறுமையில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு கொடுக்கறது தான் ஈகை. ஸோ ஒரு பொருளை ஒருத்தருக்கு கொடுக்குறோன்னா வறியவர்களுக்கு கொடுத்தாதான் அது ஈகையில் சேரும். மற்ற எல்லாம் மற்றவங்களுக்கும் கொடுப்போம்ல. இப்போ ஒரு கல்யாணம் போனால் ஒரு மொழி எழுதுவோம், ஒரு காது குத்து போனால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு எடுத்து கொடுப்போம். இதெல்லாம் எதிர்பார்ப்பு உடையது. மற்ற எல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்தன்னா அவங்கக்கிட்ட இப்போ நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போய் பண்ணோன்னா நாளைக்கு நம்ம வீட்டு கல்யாணம்னா வந்தால் ஏதாவது திரும்ப பண்ணுவாங்க. அதுதான் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து அப்படின்னு சொல்றாங்க. நல்லாறு எனினும் கொழல் தீது. நல்லாறு எனினும் அண்ணா நல்லதே என்றாலும் கொழல் தீது. கொழல் தானே ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்குறது. அப்போ ஒரு பொருள் ஒருத்தர் நம்மளுக்கு கொடுக்குறாரு அப்படின்னா அது வாங்குறதால நல்லதுன்னாலும் அது வாங்கக்கூடாது, அது தீமையான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. நல்லாறு எனினும் கொழல் தீதுன்னா நல்லதே என்றாலும் ஒரு பொருளை இன்னொருத்தர்கிட்ட இருந்து வாங்குறது தீது. மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்றன்னா இப்போ நிறைய பேர் நம்ம கிட்ட யாசகம் கேட்பாங்க இல்லையா, ஐயா சாப்பிட கூட எனக்கு இது இல்லை, காசு கொடுங்க, இல்லை வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. அப்போ அவங்களுக்கு நம்ம கொடுக்கணுமா. அப்படி கொடுக்குறப்ப என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஏதோ முன்வினையோ இல்லை அவங்க செய்த பாவத்தால தான் கடவுள் அவங்கள அப்படி படைச்சிருக்காங்க, அவங்க அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு தான் படைச்சிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம போய் உதவி பண்ணோம்னா மேலுலகம்னா நம்ம அதாவது சொர்க்கத்தை அடைவோம் இறந்த பிறகு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அந்த மேலுலகம் இல்லெனினும் நீ அவங்களுக்கு தர்மம் பண்ணியன்னா உனக்கு மேலுலகத்துல இடம் கிடைக்காது அப்படின்னு சொன்னா கூட நம்ம அவங்களுக்கு கொடுக்கறது தான் நன்று, நல்ல விஷயம், நன்மையான விஷயம் அப்படின்ட்டு திருவள்ளுவர் சொல்றாரு. ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்றாரு, நல்லதே என்றாலும் இன்னொருத்தர்கிட்ட இருந்து பொருள் வாங்கக்கூடாதுன்னு சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு, மேலுலகத்துல உனக்கு சொர்க்கத்துல இடம் கிடைக்காது, அவங்களுக்கு ஒரு பொருள் கொடுத்தான்னாலும் பரவாயில்ல, நீ அவங்களுக்கு கொடுக்கறது தான் நல்ல விஷயம், நன்மையான விஷயம், ஈதலே நன்று அப்படின்னு சொல்றாங்க. அது பார்த்துக்கோங்க. நல்லாறு எனினும் கொழல் தீது, மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. அடுத்து பாருங்க, இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உல. அதாவது இளன் என்னும் எவ்வம் உரையாமை. இப்போ ஒருத்தர் வர்றாரு, அவர் ரொம்ப வறுமையில இருக்காரு. அந்த இளன் என்னும் எவ்வம், ஒரு நம்ம கிட்ட ஒரு எதுவுமே இல்லாம இன்னொருத்தர்கிட்ட இறந்து போய் கேட்போம் இல்லையா, எனக்கு வேணும்னுட்டு, அது ரொம்ப துன்பமான விஷயம், துயரமான விஷயம்னு சொல்றாங்க. எவ்வம்னா துன்பம், துயரம்னு சொல்றாங்க. இளன் என்னும் என்கிட்ட இல்லை, பொருள் இல்லைன்றது துன்பமான விஷயம், துயரமான விஷயம். அதை சொல்லாமலே, இப்போ நான் என் ஃப்ரெண்டு கிட்ட போறேன், என்கிட்ட பொருளே இல்லை, அவங்க கிட்ட ஏதோ ஒன்று கேட்க தான் போறேன், என்னுடைய துயரத்தை துன்பத்தை சொல்லாம, உரையாமைன்னா சொல்லாமலே ஈதல். ஸோ நான் என் கஷ்டத்தை சொல்லாமலே என்னுடைய ஃப்ரெண்டு எனக்கு கொடுக்குறாங்கன்னா அது குலனுடையான் கண்ணே உள்ளன்னா நல்ல ஒரு குடி பிறப்புல ஒரு குலத்துல பிறந்தவங்க கிட்ட இருக்கக்கூடிய பண்பு, கண்ணே உள்ள. அப்படி நம்மளுடைய கஷ்டத்தை சொல்லாமலேயே நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னா அவங்க நல்ல ஒரு குடிப்பிறப்புல பிறந்தவங்க கிட்ட இருக்கக்கூடிய பண்பு அப்படின்றத சொல்றாங்க. இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உள. அடுத்து பாருங்க, இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. இன்னாதுன்னா துன்பம், இறக்கப்படுதல் அதாவது இப்போ ஒருத்தர் நம்ம கிட்ட ஒரு பொருள் வேணும் அப்படின்ட்டு சொல்றோம் அப்படின்னா அவங்க மேல நம்ம இறக்கப்பட்டு அந்த நம்ம கிட்ட கேட்டிருப்பாங்க இல்லையா, வருந்தி அவங்களுடைய முகம் மலர்ற வரைக்கும் கொடுக்கணும். இப்போ ஒருத்தர் இல்லாம வர்றாங்கன்னா நம்ம ஒரு சில பொருள் கொடுக்குறப்போ அவருக்கு ஒரு சுச்சுவேஷன்ல என்ன ஆகும், ஐயோ இதை வச்சுட்டு நம்ம மீண்டு வந்துடலாம், இதை வச்சுட்டு நம்ம சமாளிச்சிடலான்னு ஒரு புத்துணர்ச்சியோ
மகிழ்ச்சியோ ஒரு சந்தோஷமோ அவங்க முகத்துல வரும் இல்லையா. இன்முகம் காணும் அளவுன்னா அவங்க மனம் வந்து மகிழ்ற அளவுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், இரக்கப்பட்டு பொருளை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னாது இரக்கப்படுதல் இறந்தவர் இன்னும் இன்முகம் காணும் அளவு. துன்பத்தோட வந்து நம்ம கிட்ட கேட்பாங்க இல்லையா, அவங்களுடைய முகம் வந்து மலர்ற வரைக்கும் வந்து நம்ம வந்து பொருள் வந்து கொடுக்கணும். இன்னாது இரக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. அடுத்து வந்து பாருங்க, ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல். ஆற்றுவார் அப்படின்னா அதனுடைய பொருள் வந்து வல்லமை. வல்லமையா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, இப்ப பசி வந்தா பத்தும் பறந்து போகும் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. அப்படி வல்லமையா இருக்கிறவங்க அந்த பசியை வந்து பொறுத்துப்பாங்களாம். இவங்களே அந்த வல்லமையை விட முந்தினவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். ஒருத்தர் பசியோட இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அந்த பசியை போக்குறாங்க இல்லையா, அவங்களுடைய ஆற்றலுக்கு பின்னாடி தான் இந்த பசி என்ற ஒரு ஆற்றலை அடக்கக்கூடிய வல்லமை இருக்கிறவங்க அப்படின்றத சொல்றாங்க. ஆற்றுவார்னா வல்லமை, ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல். வல்லமையிலேயே வந்து ஒரு பெரிய ஆற்றல் என்னன்னா அந்த பசியை வந்து அடக்கிறது தான். அந்த பசியை மாத்துவாங்க இல்லையா, பசியை போக்கி அவங்களுக்கு உணவு கொடுத்து அதுல இருந்து மீண்டு கொண்டு வருவாங்க இல்லையா, அவங்களுடைய ஆற்றலுக்கு பின்னாடி தான் வந்து இந்த வல்லமை பெற்ற ஆற்றல்ன்றத சொல்றாங்க. ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். அடுத்து வந்து பாருங்க, அற்றார் அலிபசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள்வை புலி. இங்க வந்து இந்த புலி, இந்த சிறப்பிலி வர்றது வந்து இடத்தை வந்து குறிக்கும். அஃதொருவன் பெற்றான் பொருள்வை புலின்னா ஒருத்தர். ஸோ செகண்ட் ஹாஃப்ல இருந்து சொல்றேன். ஒருவர் வந்து பொருளெல்லாம் நிறைய சேர்த்து வச்சிருப்பாங்க இல்லையா, சேர்த்து வச்சிருக்கக்கூடிய இடம், நிறைய பொருளை வந்து வச்சிருப்பாங்க. அதனுடைய பயனே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அற்றாரன்னா இல்லாதவங்களுடைய அலிபசியன்னா கொடிய பசியை வந்து தீர்க்கிறது தான். ஸோ ஒருத்தர் நிறைய பொருளை சேர்த்து ஒரு இடத்துல வச்சிருக்காருன்னா அதனுடைய பயனே என்னவா இருக்கும், இல்லாதவர் அலிபசியன்னா கொடிய பசி. ஸோ அவங்களுடைய அந்த பசியை தீர்க்கிறது தான் வந்து இந்த பொருளெல்லாம் சேர்த்து வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய பயனே அதுதான் அப்படின்றத சொல்றாங்க. அற்றார் அலிபசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள்வை புலி. அடுத்து வந்து பாருங்க, பாத்துன் மாறியவனை பசி எனும் தீப்பினி தீண்டல் அரிது. பாத்துன்னா பகிர்ந்து உண்ணுதல். ஸோ பாத்து ஊன்னா உண்ணுதல்ன்றது நம்மளுக்கு தெரியும். பாத்துன்னா அது பேர் என்னன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய சாப்பாடை பகிர்ந்து உண்ணுதல், பகிர்ந்து சாப்பிடக்கூடிய ஒருவர். மாறியவனை என்ன பழகியவனை, மாறியவனை என்ன அதனுடைய பொருள் வந்து பழகியவனை. பகிர்ந்து சாப்பிட பழகியவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது. இப்போ என்கிட்ட ஒரு சாப்பாடு இருக்குன்னா நான் எப்போ சாப்பிட்டாலும் மற்றவங்களோட பகிர்ந்து சாப்பிட்றேன்னா எப்பவுமே வந்து பசி என்னும் சொல்லக்கூடிய தீய நோய் வந்து என்னை வந்து தீண்டாது, தீண்டல் அரிது அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து பகிர்ந்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை கொண்டு இருக்காங்களோ அவங்கள எப்பவுமே பசி என்னும் தீய நோய் வந்து தீண்டவே செய்யாது. ரொம்பவே அரிதான விஷயம், அவங்கள பசி என்னும் தீண்டல் வந்து அரிதுன்றத சொல்றாங்க. பாத்துன் மாறியவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது. அடுத்து வந்து பாருங்க, எய்த்துவன் ஈத்துவக்கும் இன்பம் அறியார்க்குள் தாமுடைமை வைத்திலக்கும் வன்கணவர். ஈத்து உவக்கும் மன்னா மகிழ்ச்சி, ஈத்தன்னா கொடுத்து, ஒருத்தருக்கு கொடுக்கறதால மகிழ்ச்சி வந்து பெறுவோம் இல்லையா, அந்த இன்பத்தை அறியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தாமுடைமை அறியார்க்குள் தாமுடைமை வைத்திலக்கும் வன்கணவர். ஸோ மற்றவங்களுக்கு கொடுக்கறதால மகிழ்ச்சி ஏற்படும் என்ற இன்பத்தை அறியாதவங்க எல்லாமே, உடைமைன்னா பொருட்கள், எல்லா பொருட்களும் வந்து வச்சுட்டு சேர்த்து வச்சுப்பாங்க. வைத்து இலக்கும் வன்கணவர்னா ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்க, அந்த பொருட்கள் எல்லாம் அதாவது இலக்க நேரிடும், அவங்கள விட்டு நீங்கி போயிடும். வன்கணவர்னா இரக்கம் இல்லாதவர். ஸோ இரக்கம் இல்லாதவர் என்ற பொருள் வந்து வரும், அது வந்து பார்த்துக்கோங்க. ஈத்துவக்கும் இன்பம் அறியார்க்குள் தாமுடைமை வைத்திலக்கும் வன்கணவர்.
ஸோ அது எல்லாமே சேர்த்து அதுக்கப்புறம் வந்து இரக்கம் இல்லாதவங்க அந்த பொருளையும் இழந்துருவாங்க அப்படின்றத சொல்றாங்க. இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல். இரத்தலின் இன்னாது. இப்போ நம்ம கிட்ட வந்து இப்போ நான் வந்து ஒருத்தர்கிட்ட போய் வந்து என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு இரத்தல்னா நம்ம யாசகம் கேட்கறது தான், எனக்கு கொஞ்சம் தருவீங்களா அப்படின்ட்டு. ஸோ அது வந்து துன்பமான விஷயம் தானே. ஒன்றுமே இல்லாமல் இன்னொருத்தர்கிட்ட போய் எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, எனக்கு காசு கொடுங்கன்னு கேட்கறது ஒரு துன்பமான விஷயம். இந்த துன்பமான விஷயம் என்னன்னு சொல்றாங்கன்னா, மன்ற நினைப்பிய தாமே தமியர் உணல். இதை விட ஒருத்தர்கிட்ட போய் கேட்கறதே துன்பமான விஷயம். அதை விட துன்பமானது எதுன்னா மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல்னா, இப்போ என்கிட்ட வந்து ஆல்ரெடி 2 கார் இருக்கு. நான் வந்து என்ன பண்றேன், மறுபடியும் வந்து அதை விட அட்வான்ஸ்டா ஒரு காரை வாங்கணும், இல்லை வந்து ஏதோ ஒரு டிவி இல்லை வந்து ஒரு ஃப்ரிட்ஜு ஏதோ ஒன்று என்கிட்ட ஆல்ரெடி 2-3 வச்சுருக்கேன். இருந்தும் நான் அதை விட அட்வான்ஸ்டாக டெக்னாலஜி எல்லாம் வந்திருக்கு வாங்கணும்னுட்டு என்ன பண்ணுறேன், இன்னும் நிரப்புறேன். பொருளை வந்து வாங்கிட்டு வந்து நானே அனுபவிக்கணும். தமியர் உணலன்னா நானே அனுபவிக்கணும்னுட்டு கொண்டு விட்டு நிரப்புறேன் இல்லையா. இதை வந்து அந்த இரத்தலை விட துன்பமான விஷயம்னு சொல்கிறாங்க. இரத்தலின் இன்னாது, அந்த யாசகத்தை விட துன்பமான விஷயம் என்னன்னா, நானே எல்லாம் அனுபவிக்கணும்னுட்டு மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல். கொண்டு வந்து நிரப்புறேன். வீட்டில் இருக்கிற இது பத்தாம இன்னும் அட்வான்ஸ்டா அது வேணும் இது வேணும்ன்றது அந்த இரத்தலை விட துன்பமான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னாது அண்ணா துன்பம், இரத்தல்னா நம்ம மற்றவங்க கிட்ட போய் இறந்து கேட்கறது, எனக்கு அதை வாங்கி கொடுங்க, எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, கொஞ்சம் சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்கறது. அடுத்து கடைசி வந்து பாருங்க, 10வது குறள். சாதலின் இன்னாததில்லை. சாதல்னா செத்து போறதை விட இன்னாதது இல்லைன்னா துன்பமான விஷயம் இல்லைன்னு சொல்றாங்க. சாகிறத விட துன்பமான விஷயம் இல்லை. அடுத்த லைன்ல என்ன சொல்றாங்கன்னா, இனிது அதுவும். ஸோ ஒரு கட்டத்தில் வந்து அதுவும் வந்து இனிமையான விஷயமா, அந்த செத்து போகிறதே இனிமையான விஷயமா. எப்போ இனிமையான விஷயம்னா, ஈதல் இயையா கடையன்னா மற்றவங்களுக்கு நம்மளால கொடுக்க முடியாத இயலாத நிலை வந்து வருது இல்லையா, அப்போ நம்ம செத்து போகிறதே இனிதான விஷயம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சாவை விட துன்பமான விஷயம் வந்து இல்லை, சாவு ஒரு கட்டத்தில் இனிமையான விஷயம்னு சொல்கிறாங்க, இனிதுன்னு சொல்கிறாங்க. எப்போன்னா மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாத இயலாத நிலை வந்து வரும் இல்லையா, அப்போ நம்ம செத்தே போயிடலாம், அதுவே இனிமையான விஷயம்னு சொல்றாங்க. சாதலின் இன்னாததில்லை இனிது அதுவும் ஈதல் இயையா கடை. ஸோ இந்த 10 குறள் ஒரு வாட்டி ரீகேப் மட்டும் பார்ப்போம். வறியவருக்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்ற எல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து. நல்லாறு எனினும் கொளல் தீது, மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல், குலனுடையான் கண்ணே உள. இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். அற்றார் அலிபசி தீர்த்தல், அஃதொருவன் பெற்றான் பொருள்வை புலி. பாத்துன் மாறியவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது. ஈத்துவக்கும் இன்பம் அறியார் கொள், தாமுடைமை வைத்திலக்கும் வன்கணவர். இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல். சாதலின் இன்னாததில்லை இனிது ஆதும் ஈதல் ஏயா கடை. அவ்வளோதாங்க. இதோட வந்து இந்த குறள் வந்து இந்த அதிகாரம் வந்து முடியுது. இப்போ நான் உங்களுக்கு எடுத்த அதிகாரம் வந்து எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் 3rd டேர்மில் கடைசியில் வந்து நிறைய அதிகாரங்கள் கொடுத்துருப்பாங்க. அங்கே வந்து இந்த ஈகை அதிகாரமும் இருக்கும். ஸோ நீங்கள் அதை எடுத்து இந்த அதிகாரத்தை படிச்சுட்டு நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.